வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். படகு வழங்கலில் முறைகேடு, வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன் போராட்டம். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் துப்பாக்கிச்சூடு, 2 அதிரடி கைது. தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியான முக்கிய தகவல். சிறையில் அடைக்கப்பட்ட முல்லைத்தீவு குடும்பஸ்தர் உயிரிழப்பு. சில மாவட்டங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி. யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம், முகக்கவசம் அணியவும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மர்மமாக விடுக்கப்பட்ட சந்தேக நபர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை. யாழ் தாளியடி கடற்கரைக்கு நீராடச் சென்ற இளைஞன் மாயம், தேடுதல் பணி தீவிரம். பேருந்து திரைப்படத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஆண். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு கடும் தண்டனை. கட்டுநாயகவில் பெண்கள் உட்பட 4 அதிரடி கைது. இலங்கையில் இந்த வருடத்தில் 2545 வீதி விபத்துகளில் 2692 பேர் பலி. மெக்சிகோவில் ரயில் தடம் புரண்ட விபத்து, 13 பேர் பலி, 98 பேர் படுகாயம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் மேற்கு கடற்றொழிலாளர் சங்கத்துக்குட்பட்ட சங்க உறுப்பினர்கள் இன்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாளியடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் சமாசத்துக்குட்பட்ட அனைத்து துணை சங்கங்களுக்கும் 2 படகுகள் வெளியிணைப்பு இயந்திரத்தினூடாக இலவசமாக வழங்கப்படுகிறது. அந்த படகுடன் சமாச நிர்வாகம் முன்பாக கலந்துரையாடலின் மூலம் தெரிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வந்தன. இந்த படகு வழங்கலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல சங்கங்களின் பிரதிநிதிகள் தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் மேற்கு மக்கள் பிரதேச செயலகத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள், தாளியடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் நாகர்கோயில் மேற்கு கடற்றொழிலாளர் சங்கத்துக்கு வழங்கப்பட்ட 2 படகுகள் தொடர்பில் முறைகேடு நடைபெற்றது, இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இளங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 10,03,987 ரூபாவாக காணப்படுகிறது. அத்துடன் 22 கரட் தங்கம் கிராம் 49,260 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 24 கரட் தங்க பவுன் 3,94,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்கம் கிராம் 45,160 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவுன் 3,61,250 ரூபாவாக பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த உதயானன் என்ற குடும்பஸ்தர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். வழக்கொன்றில் முன்னிலையாகாத காரணத்தால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 26ஆம் தேதி உயிரிழந்தார். கொழும்பின் கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்றின் கணக்காளராக பணியாற்றிக் கொண்டிருந்த இந்த நபர் கடந்த 10ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வட மாகாணத்திலும் கண்டி, அனுராதபுரம், கிளிநொச்சி, திருகோணமலை மாவட்டங்களில் பல தடவை மழை பெய்யக்கூடும். சப்ரகம மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் கடந்த 24 மணித்தியாலங்களில் காற்றின் தரச்சுட்டன் மிதமான அளவில் இருந்தது. இதேவேளை யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுகிறது. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் காற்றின் தரச்சுட்டன் 56 முதல் 134 இடையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விடுவிக்க தலையிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மூத்த காவல்துறை அதிகாரி குழு குறித்து சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்களில் ஒரு மூத்த துணை காவல் கண்காணிப்பாளர், 4 மூத்த காவல் கண்காணிப்பாளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதுடன் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தாங்களாகவே தங்கள் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் அவரின் கட்டளையின் கீழ் உள்ள சிறப்பு புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர்களை முதலில் கைது செய்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு தாளியடி கடலில் நீராடிய இளைஞர் ஒருவர் கடலோடு அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் தன்னுடைய நண்பர்களோடு அவர் கடலில் நீராடுவதற்காக அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து குவியும் தாளியடி கடற்கரைக்கு நீராடச் சென்றார். கடற்பகுதியில் நிலவிய சீரற்ற காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் குறித்த இளைஞன் கடலுடன் அடித்துச் செல்லப்பட்டார். இளைஞனுடன் நீராடிய மேலும் இருவரை போலீஸ் நிலையத்தில் வைத்து மருதங்கனி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த இளைஞனோடு துறையைச் சேர்ந்த உதைபந்தாட்ட வீரரான 27 வயதுடைய யசிந்தன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சடலம் இன்றைய தினம் திங்கட்கிழமை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி காவல் பிரிவுக்குட்பட்ட பட்டிருப்பு மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபை சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அந்த பகுதியில் கடமையில் ஈடுபட்ட போது இவ்வாறு சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறைக்கு தெரியப்படுத்தினர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தேட்டாத்தீவு கிராமத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய சுப்பிரமணியம் நேசதுரை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபோதையில் அல்லது கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தினால் அது பாரிய குற்றச் செயலாகும் என போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் WGJ சேனாதீர தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவு இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்தார். மேலும் மதுபோதையில் அல்லது கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தினால் போக்குவரத்து விதிமீறல் என்பதற்கு மாறாக பாரிய குற்றச்செயல் என்ற ரீதியில் தண்டனை வழங்கப்படும். வீதி விபத்துகளுக்கு பிரதான காரணம் மதுபோதையில் வாகனங்களை செலுத்துவது. எனவே மதுபோதையில் அல்லது கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தும் சாரதிக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கட்டுநாயக விமான நிலையத்தில் 268.40 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருட்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 4 கைதாகினர். குறித்த கைது நடவடிக்கை இன்று காலை விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அந்த போதைப் பொருட்களை தாய்லாந்தின் பேங்காங்கில் இருந்து வாங்கி இந்தியாவின் மும்பைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து இன்று காலை 7:50 மணிக்கு இண்டிகோ விமானம் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். சந்தேக நபர்களில் 2 பொரளை மற்றும் ஒரு குடவத்தை பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் என்றும் மற்ற 2 ஆண்களும் தெமட்டகுடம் மற்றும் ஒரு குடவத்தை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர்கள் தங்கள் பயணப்பொதிகளில் 20 பொட்டலங்களில் 20 கிலோகிராம் 684 கிராம் குஷ் போதைப் பொருளை மறைத்து வைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த வருடத்தில் குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2545 வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் WGJ சேனாதீர தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் வீதி விபத்துக்களால் 2692 பேர் பலியாகியுள்ளனர். 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டில் அதிகளவான வீதி விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. அதன்படி 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் வீதி விபத்துக்கள் 272 அதிகரித்துள்ளதோடு உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 317 உயர்வடைந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். மெக்சிகோ நாட்டின் இன்டர் ஒஷனிக் ரயில் நிசாண்டா நகரத்தின் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 13 பேர் பலியாகியுள்ளதோடு 98 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். விபத்து நடந்தபோது ரயிலில் 241 பயணிகளும் 9 பணியாளர்களும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
விபத்தினை தொடர்ந்து பசிபிக் பெருங்கடலில் மெக்சிகோ வளைகுடாவுடன் இணைக்கும் ரயில் பாதை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.